friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நல்ல காரசாரமான Schezwan Fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து நம்ம கடையில வாங்கக்கூடிய சாஸ் எதுவும் சேர்க்காம மேக்ஸिमम வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம எப்படி சூப்பரா சுலபமா செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாஸ் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 15 காஞ்ச மிளகாய் எடுத்துர்க்கேன். இது வந்து நான் வந்து ஒரு நேரத்துக்கு செய்றேன். இதோட வந்து விதைகளை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா விதைகளோட சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப காரமா இருக்கும். ஒருவேளை காரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 12 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அது பின்னாடி இந்த மாதிரி எக்ஸ் மார்க் மாதிரி பண்ணியிருக்கேன். அப்போ தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு பேனில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம விதைகளை எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மிளகாய் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே அந்த தக்காளி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் மிளகாய் வந்து நல்லா ஊறி இருக்குது நம்ம கட் பண்ணி சேர்த்ததுனால. இப்போது இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கூடவே அந்த தக்காளி அதோட தோலை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். தோல் எடுத்ததுக்கப்புறமா தக்காளியை ஒரு 4 பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட வேண்டியதான். ரொம்ப நல்லா பேஸ்ட்டாக அரைப்படணும். நல்லா காரசாரமாக இருக்குது. இனி இதை வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த சாஸ்க்கு நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி. இஞ்சி வந்து கம்மி, பூண்டு வந்து அதிகமாக இருக்கணும். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாவும் தக்காளியும் அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரம் தெறிக்கும். எண்ணெய் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தெறிக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். நம்ம சேர்த்துட்டு மிதமான சூடில் ஒரு 4 நிமிஷம் போல் நம்ம இதை வேக வைக்கணும். நம்ம தக்காளி சேர்த்து அரைச்சதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போது ஒரு 4 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்க்க போகிறேன். வினிகர் இல்லைனா எலுமிச்சை பழத்தோட சாரும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால வந்து வினிகர் சேர்த்தா தான் அந்த இன்னும் கொஞ்சம் அந்த கடையில் வாங்கக்கூடிய டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு. அப்புறமா இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1/4 டீஸ்பூன் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் மிளகாவோட பச்சை வாசனை போகும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். நம்மளோட சாஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 காஞ்ச மிளகாய், 2 டீஸ்பூன் பூண்டு ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்குனது, அதே மாதிரி 1 டீஸ்பூன் இஞ்சி, அதையும் ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே இதில் பாதி போல் வெங்காயம், கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் தான், 1/4 கப் போல் இருக்குது. வேகட்டும் லைட்டாக. அடுத்தது இதில் வந்து நம்ம காயெல்லாம் சேர்க்கலாம். முட்டை சேர்க்குறதுனாலும் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முட்டையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும் நம்ம. நான் இன்றைக்கி 1 கேரட்டை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் முட்டைக்கோஸ், 5லேருந்து 6 போல் பீன்ஸ், அப்புறமா 1 குடை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் அது கிறிஸ்பியாக வதங்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். காய் வதங்கினதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சேஷ்வான் சாஸ், அதை வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு வந்து கம்மியாக போதும்னா இதில் பாதி போல் சேர்த்துக்கோங்க. நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வேணுன்னா பாதி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எப்போ வேணாலும் இது சேர்த்துக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம் இந்த காயோட. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தண்ணியில் வந்து தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை உள்ளே சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கணும். எண்ணெய் சேர்க்கல அப்படின்னா அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டும். இந்த மாதிரி உதிரியாக வராது. அதனால கண்டிப்பாக எண்ணெய் சேர்க்கணும். அதுக்கப்புறமா வெளியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆற வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக பாருங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரியாக வரும். இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து 200 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து வேக வச்சேன். சாதம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த சாஸோட. உப்பு வந்து நம்ம சாதம் வேக வைக்கும் போதும் சேர்த்துருக்கோம், அப்புறமா சாஸ்லேயும் சேர்த்துருக்கோம். அதனால டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க.
நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மிளகு அது சேர்த்தா தான் அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு கடைசி அந்த வாசனை தூக்கலாக இருக்கும். அப்புறமா ஒரு கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன், வெங்காயத்தால். இது ஒருவேளை உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, சேர்க்காமையும் பண்ணலாம். நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நமக்கு நல்லா கலந்துட வேண்டியது தான். நல்லா ரெடி ஆகியாச்சு. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டடா, நம்மளோட சுவையான நல்ல காரசாரமான சேஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. முட்டை வேணும்னா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம், சிக்கன் வேணும்னா நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.